ஹாய், எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி எஸ்ஆர்எம்மா கிச்சனில் சிபிசி பொரியல் பண்ணலாம். அது என்ன சிபிசி பொரியல்? எல்லாம் நம்மளுக்கு தெரிஞ்சது தான். வேறு ஒன்றும் இல்லை. கேபேஜ், பீன்ஸ், கேரட் இது மூணும் போட்டு ஒரு பொரியல் பண்ணுறது தான். கல்யாண வீட்டில் பண்ணுற மாதிரி கேரட்டு, பீன்ஸ், கோஸ் இதெல்லாம் போட்டு ஒரு பொரியல் பண்ணலாம். எப்படி பண்ணலான்னு பார்ப்போமா? ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பேன் வச்சு கட் பண்ணி வச்சுருக்க கோஸ் பொடி பொடியாக கட் பண்ணி வச்சிடணும். கோஸ், பீன்ஸ், அப்புறம் கேரட் மூணுத்தையும் போட்டு வேக வைக்கணும். இது எல்லாத்தையும் போட்டு இதுக்கு தேவையான உப்பும் சேர்த்து கொஞ்சம் தண்ணி ஊற்றி, இது மூணுமே சீக்கிரம் வேகக்கூடிய காய் தான், அதனால் நிறையா ஊற்றிடக்கூடாது. தேவையான அளவு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா கலந்து விட்டு அதுக்கப்புறமா மூடி போட்டு வேக வைக்கணும். இது குக்கர்லெல்லாம் போடணுன்னு அவசியமே இல்லை. சீக்கிரமாக வேகக்கூடிய காய் தான், அதனால் சாதாரணமாக ஒரு பேனில் போட்டே வேக வச்சிடலாம். ரொம்ப வேகக்கூடாது, குழையக்கூடாது. குழஞ்சா நல்லா இருக்காது. அதாவது ஒரு 3/4 பதத்துக்கு வெந்தால் போதும். குழஞ்சதுன்னா அந்த டேஸ்ட்டே போயிடும். பாருங்கள், நல்லா வெந்துருச்சு. எவ்வளோ குயிக்காக வெந்துருச்சு பாருங்கள். நல்லா வெந்துடும். இது வெந்துக்கிட்டே இருக்கும்போதே இன்னொரு சைடில் என்ன பண்ணலாம், நம்ம இந்த காய்க்கு போடுறதுக்கு பாசிப்பருப்பு இருக்கும்ல, பச்சை பருப்புன்னு சொல்லுவோம். பாசிப்பருப்பு எடுத்து ஒரு பிடி அளவு போதும். ஒரு பிடி அளவு எடுத்து அதை நல்லா கழுவிட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி, அதுவும் ரொம்ப குழையக்கூடாது, ஒரு 3/4 வெந்தால் போதும். இப்போது எல்லாத்தையும் வேக வச்சு எடுத்து வச்சாச்சு. இப்போது மறுபடியும் ஒரு பேன் வச்சு எண்ணெய் ஊற்றி நல்லா 2 டீஸ்பூன் எண்ணெய் ஊற்றி கடுகு உளுந்தம்பருப்பு போட்டு தாளிக்கலாம். தாளிச்சிட்டு வெங்காயம், பச்சை மிளகாய் கட் பண்ணி போட்டுக்கலாம். பச்சை மிளகாய் நான் 2 போட்டிருக்கேன். வெங்காயம் சின்னதாக ஒன்று போட்டிருக்கேன். காரம் ஜாஸ்தி வேணும்னா கூட ஒரு பச்சை மிளகாய் கூட சேர்த்துக்கலாம். நல்லா வதக்கி விட்டுறணும். இப்போ நல்லா வதங்கிருச்சு. இதில் ஒரு கருவேப்பிலை வாசத்துக்கு நல்லா கழுவிட்டு சேர்த்துக்கலாம். அதையும் போட்டு நல்லா வதக்கிட்டு வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா நம்ம வேக வச்சு எடுத்து வச்சுருக்கோம்ல கோஸ், பீன்ஸ், கேரட் இந்த மூணுத்தையும் இதில் சேர்த்துடலாம். நல்லா சேர்த்துட்டு அதையும் நல்லா வதக்கிடலாம். உப்பு சரி பார்த்துக்கணும். பத்தலைன்னா கொஞ்சம் போட்டுக்கலாம். எனக்கு கரெக்டாக இருக்குது. இப்போ நல்லா கலந்து விட்டாச்சா? இப்போ நம்ம பச்சை பருப்பு, அதாவது பாசிப்பருப்பு வேக வச்சு எடுத்து வச்சுருக்கோம்ல, அதையும் கலந்துடலாம். அதுவும் குழையக்கூடாது. நல்லா தனித்தனியாக ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் இருக்கணும். பாருங்கள், அப்போ தான் நல்லாயிருக்கும். பார்க்கவே நல்லாயிருக்கும், சாப்பிடவும் நல்லாயிருக்கும். பல்லில் கடிப்பட்டு சாப்பிடவும் நல்லாயிருக்கும். கல்யாண வீட்டில் செய்கிற மாதிரியே இருக்கும், அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இதையும் நல்லா கலந்து விட்டுறணும். நல்லா கலந்ததுக்கப்புறமா தேங்காவை நல்லா துருவிக்கணும். துருவிட்டு அதையும் போட்டு வதக்கிடலாம். தேங்காய் பெருசாக திருவக்கூடாது. நல்லா சாதாரணமாக மெதுவாக வச்சு திருவிடணும். திருவினா நல்லா பொடி பொடியாக வரும். அழுத்தம் கொடுத்து திருவினோம் அப்படின்னா பெருசாக வரும். இந்த மாதிரி லைட்டாக வச்சு திருவினா அழகாக நல்லா பூவாக வரும். இது நல்லா கலந்து விட்டுட்டா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். பாருங்கள், நல்லா கல்யாண வீட்டில் இருக்க மாதிரியே நல்லா இருக்கும். நீங்களும் இந்த மாதிரி ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். குக்கர்லலாம் போட வேண்டாம். சாதாரணமாக அந்த மாதிரி வேக வச்சு பார்க்கவே எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். சாப்பிடவும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இந்த பொரியல் உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இன்னும் எஸ்ஆர்எம்மா கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ, பாய்.